குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரியா? நீங்கள் 12th வந்தனால ரொம்ப ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் ஆகிருக்கும். இது வந்து என்னென்னு சொல்லுவோம், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜிஓசின்னு சார்ட்டாக சொல்லலாம். சரியா? தமிழில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கருத்துக்கள். சரியா? கரிம வேதியியலுடைய அடிப்படை கருத்துக்கள். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது ஜென்ரலாக அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், ஒரு ரியாக்டன்ட், வினைப்படுபொருள் ஏதாவது ஒரு அட்டாக்கிங் ரீஜன் போய் அதோட மோதுமா இல்லையா? மோதுறதுனால என்ன ஆகும், உடனே ப்ராடக்ட் கிடச்சிருமா, விளைபொருள் கிடச்சிருமா? கிடைக்காது. நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் உருவாகும். எந்த ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்லேயும் நடுவில் என்ன உருவாகும், ஒரு இன்டர்மீடியேட். நீங்கள் ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் படிச்சிருப்பீங்க, ஆல்டால், கனிசரோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ப்ராசஸ். பட் நம்ம ஜென்ரல் எழுதுறது 1 சிங்கிள் லைனில் எழுதி காமிச்சிருவோம், அந்த இன்டர்மீடியேட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் மெக்கானிசம் படி பார்த்தோம்னா கண்டிப்பாக நடுவில் என்ன நடக்குது, ஒரு இன்டர்மீடியேட் தட் வில் கிவ் ரைஸ் டு த ப்ராடக்ட். தமிழில் சொல்லணும்னா விளைபொருள். ஸோ விளைபொருள் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, உனக்கு ஒரு இடைநிலை சேர்மம். இடைநிலை சேர்மம் உருவாகி இங்கே வந்து உனக்கு விளைபடும் பொருள். சரியா? இப்போ இந்த அட்டாக்கிங் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கேன். இந்த அட்டாக்கிங் ஏஜென்ட் அல்லது ரியேஜென்ட் என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தா மெயின்லி 2 தான் இருக்கலாம். ஒன்று நியூக்ளியோஃபைல், இன்னொன்று எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் டிஃபரன்ஸே நம்ம புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா பார்த்தோன்னே உனக்கு தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் எல்லாமே என்னதான் எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் டெஃபிசியன்ட், எலக்ட்ரான் இல்லாதவை, எலக்ட்ரான் குறைந்தவைன்னு சொல்லலாம். சரியா? அல்லது நியூட்ரல் மாலிகுலியாக இருக்கு, சார்ஜ் இல்லை, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ்குள்ள மல்டிபிள் பாண்ட் இருக்கும். டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு எலக்ட்ரோஃபைல். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு டபுள் பாண்ட் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளூ எடுத்து நம்ம நியூட்ரல் எலக்ட்ரோஃபைலையும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? BF3 அஃப்கோர்ஸ் இஸ் லூயிஸ் ஆசிட்னு படிச்சிருப்பீங்க. எல்லா லூயிஸ் ஆசிடும் எங்கே வரும், நமக்கு எலக்ட்ரோஃபைல். சரியா? எலக்ட்ரான் குறைந்தவை தான். இதில் வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்கனால இட் கேன் ஆக்ட் அஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கேன் பி ரெடியூஸ்டுன்னு அர்த்தம். சரி? எலக்ட்ரோஃபைல் என்ன ஆகுது, ரெடியூஸ், ஒடுக்கம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். இதே நியூக்ளியோஃபைலுக்கு வரேன், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னேன், அப்போ இங்கே ஃபுல்லாக என்னது, நெகட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம். நியூக்ளியோஃபைல், ஃபைல்னா என்னது, ஃபிலிக் அப்படின்னாலே அஃபினிட்டி. சரியா? அப்போ வந்து நியூக்ளியஸை விரும்பி போகக்கூடியது இதெல்லாம். இது வந்து எலக்ட்ரான் இல்லாதனால எலக்ட்ரானை நோக்கி போகிறது. புரியுதா? ஸோ இதில் வந்து நம்ம நியூட்ரல் ஸ்பீசிஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா வாட்டர், அமோனியா, SO4 இதெல்லாம் வந்து நியூட்ரல் நியூக்ளியோஃபைலுக்கு எடுத்துக்காட்டுகள். சரியா? இது லூயிஸ் ஆசிட்னு சொன்னோம், அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும், லூயிஸ் பேஸ். இது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னேன், அப்போ இது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்னா இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ், அது வந்து தானே என்ன செஞ்சிடும், ஆக்சிஜனேற்றம் அடையும் அப்படிங்கிறது கான்செப்ட். இதான் வந்து நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல். இந்த 2 தான் அங்கே போய் தாக்கக்கூடிய தாக்கும் வினைக்காரணி, அட்டாக்கிங் ரியேஜென்ட். தமிழ் மீடியம் புரியுதா? ஸோ இதுவரை புரிஞ்சா? ஸோ இது மெயினான கான்செப்ட். அட்டாக்கிங் ரியேஜென்ட்க்கு அடுத்து போகிறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் எப்படி உருவாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாண்ட் இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு ரியாக்டன்ட் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு CC பாண்ட் இருக்குமா? கார்பன் கார்பன் கிடையில, அல்லது கார்பன் ஹைட்ரஜன் கிடையில, அல்லது ஒரு Cl கிடையில, எங்கனாலும் ஒரு பிணைப்பு இருக்கு. அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் தான் அது என்ன எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி இல்லையா? அதை வந்து என்ன செய்யணும், பிரேக் பண்ணணும். இப்போ உடைக்க போகிறோம். உடைக்கும் போது 2 விதமான ஃபிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஹோமோலிட்டிக், ஹெட்ரோலிட்டிக். ஹோமோலிட்டிக்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினை நான் உடைக்கிறேன். உடைக்கும் போது Cl ஒரு எலக்ட்ரான் இந்த சைடு வாங்கிடும், இந்த சைடு ஒரு எலக்ட்ரான் வாங்கிடும். ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் தானே, ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான் வாங்கிட்டனால இது வந்து என்னதுப்பா, டைப்பு ஹோமோலிட்டிக் டைப். புரியுதா? அப்போ இப்போ உனக்கு என்ன உருவாகும்னு தெரியுதா? இந்த மாதிரி இதில் மேக்ஸிமம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் உருவாகும். ஹோமோலிட்டிக் டைப்பில் எந்த மாதிரியான இன்டர்மீடியேட் உருவாக வாய்ப்பு இருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல்னா என்னப்பா, Cl ஒரு எலக்ட்ரானாக வாங்கி போயிடுது, இன்னொரு Cl இன்னொரு எலக்ட்ரானாக வாங்கி போயிடுது. அப்போ நமக்கு எத்தனை ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே கிடைக்குது, 2. அடுத்தது ஹெட்ரோலிட்டிக் டைப். ஹெட்ரோலிட்டிக் டைப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், NaCl சொல்லலாமா? இப்போ NaCl உடையுது, இது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், யூ ஆல் நோ. ஸோ இது க்ளீவ் ஆகும்போது எப்படி உருவாகும், Na+ and Cl- சொல்லி உடையுமா? இதுக்கு பேர் என்னது, பாசிட்டிவ் அயான். இது ஆனையான், கேட்டையான். இதுக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கார்போ கேட்டையான், கார்பானையான்னு பிரிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? கார்போ கேட்டையான்னா ப்ளஸ்ஸாக வரக்கூடிய ஸ்பீசிஸ், கார்பானையன்னா மைனஸாக வரக்கூடிய ஸ்பீசிஸ்.
இது போக இன்டர்மீடியேட் 2 இருக்குது ஆர்கானிக் மெக்கானிசமில். பட் நம்ம புக்கில் ரொம்ப டீப்பாக போகல. அது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நைட்ரீன், இன்னொன்று கார்பீன். கார்பீன் அப்படின்னா CH2 டாட் வச்சுக்கோங்க. நைட்ரீன் அப்படின்னா NH அல்லது NH2 டாட். டாட்டுங்கிறது ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த நைட்ரீன் கார்பீன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார்பீன் வந்து சிங்லெட் அண்ட் ட்ரிப்ளெட் அப்படிங்கிற 2 ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டாகவும் இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வரும். இப்போ எதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது? ஹோமோலிட்டிக் ஃபிஷனா ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனா? ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஸோ ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லி நீ கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ரீ ரேடிக்கலும் கார்போகேட்டையானும் ஒரே ஹைபிரிடைசேஷன். என்னதுப்பா? sp2 கார்போகேட்டையானும் sp2. கார்பானியான் மட்டும் என்ன இருக்கும்? sp3. பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளேனார். கார்போகேட்டையான் இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அட்டாக்கிங் ரீஜன் பார்த்துட்டோம், இன்டர்மீடியேட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது கம்மிங் டு எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட். ஓகே, எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா கான்செப்ட் இருக்குது. 4 தான் டீட்டெயிலாக புக்கில் பண்ணியிருக்காங்க. இது போகிறதுக்கு முன்னாடி நியூக்ளியோஃபைலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோம். ஏன்னா நிறையா மெக்கானிசம் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் போகும்போது நமக்கு ஃபண்டமெண்டலாக என்ன தேவைப்படுது, எது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படுது. ஸோ நியூக்ளியோஃபைல் பற்றி இன்னும் நம்ம டீப்பாக போவோம் அப்படின்னா CF3COH. நான் இந்த ஏர் வரிசை கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது எனக்கு பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் யாருன்னு கேட்டிங்கன்னா எத்தனை C2H5OH தான் இதில் வந்து என்னது பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். அப்போ இந்த சைடு போகிறதுலாம் லெஸ் நியூக்ளியோஃபைல். இதான் வந்து பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். அப்போ இது வந்து என்னது, இதுக்கிட்ட நீங்கள் போடல, இதுதான் வந்து நியூக்ளியோஃபைல்னு சொன்னேன். அதாவது எப்பயுமே ஸ்ட்ராங் ஆசினுடைய பேஸ் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். வீக் ஆசினுடைய பேஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கான்செப்டில் இந்த ஏர் வரிசை கொடுத்துருக்கோம். இன்னொரு கம்பேரிசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஸ்பீசிஸ் நியூக்ளியோஃபைல் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். எதை காட்டிலும்? நியூட்ரலை காட்டிலும். இப்போ OH மைனஸ்ங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம்? நியூக்ளியோஃபைல். வாட்டரும் என்னன்னு சொன்னோம்? நியூக்ளியோஃபைல். இது 2ல் பெஸ்ட் எதுன்னு கேட்டால் எது? OH மைனஸ். அதே மாதிரி மெத்தனால் எல்லா ஆல்கஹாலும் கம்ஸ் அண்டர் நியூக்ளியோஃபைல். ஏன்னா அதில் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நியூக்ளியோஃபைல் தான். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் பெஸ்ட்டாக இல்லை CH3O மைனஸ் பெஸ்ட்டாக? சார்ஜ் ஸ்பீசிஸ் இருந்தால் அந்த நியூக்ளியோஃபைல் கேன் ஆக்ட் அஸ் அ பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் நம்ம 1 மார்க் அப்ஜெக்டிவ்ல நமக்கு தேவைப்படுது. அடுத்தது பாருங்கள், இந்த ஏர் வரிசையை நீங்கள் கேட்டுட்டாங்கப்பா. ஸோ இந்த இது கான்செப்டும் பார்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம பார்க்கும்போது இது வந்து எது பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அப்போ இதெல்லாம் வந்து அசிடிக் +I எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து +I சொல்லும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, சார்ஜ் ஸ்பீசிஸ் இருக்குது. அப்போ பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் யாராக இருப்பாங்க? O மைனஸ் தான். இது வந்து ஆல்கஹால். புரியுதா? இது வாட்டர், இது ஆசிட். ஆசிடை விட CO மைனஸ் பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். ஆல்கஹாலை விட OR மைனஸ் வந்து பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். வாட்டரை விட OH மைனஸ் வந்து பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். அதுக்கு பின்னாடி மித்ததெல்லாம் ஒன்று. இப்போ நியூக்ளியோஃபைல் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? எது பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் அண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு போவோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் நீட் கொஸ்டின்ஸ் இதில் தான் வரும். புரியுதா? மொத்தம் வந்து இதில் 4 தான் இருக்குது, 4 டைப். 1 இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் விளைவு தமிழில். 2வது மீசோமெரிக் எஃபெக்ட். இன்னொரு பேர் என்ன? மீசோமெரிக்கு இன்னொரு பேர் ரெசனன்ஸ்னு சொல்லலாம். சரியா? இங்கேயும் மீசோமெரிக் விளைவுன்னு தான் கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியத்தில், அல்லது உடனிசைவு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா பேக்கர்-நாதன் எஃபெக்ட் ஆர் நோ பாண்ட் ரெசனன்ஸ். பேக்கர்-நாதன் விளைவு, பிணைப்பில்லா உடனிசைவு. சரியா? அடுத்தது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். E ஃபார் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். +I -I அது மாதிரி +E -E அப்படின்னு சொல்லி. இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சிக்மா பாண்ட் தான். இண்டக்டிவ் எஃபெக்ட் எங்கே நடக்கும்? சிக்மா பாண்ட். வேற எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் எங்கே நடக்கும்? பை எலக்ட்ரான்ஸில் மட்டும்தான் நடக்கும். சரியா? இது பெர்மனன்ட் எஃபெக்ட், இது வந்து ஒரு டெம்பரரி எஃபெக்ட். ஓகேவா? மீசோமெரிக் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லுவோம்? +I அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால அந்த கார்போகேட்டையான என்ன செஞ்சிடும்? ஸ்டேபிள் ஆக்கிடும். சரியா? நிலைப்புத்தன்மை அதிகமாகும். அதுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா அது என்ன செய்வோம்? காண்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அந்த கார்பானியான் +ஆக இருக்கு இல்லையா, கார்போகேட்டையான் அதுக்கு கொடுக்குது. சரியா? அப்போ அந்த கார்போகேட்டையானை வந்து என்ன செஞ்சுட்டு ஸ்டேபிள் ஆக்க வச்சு. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ ஹைட்ரஜன், அதாவது ஐசோடோப் எடுத்துட்டோம், ப்ரோட்டியம், டியூட்டியம், ட்ரைட்டியம் எடுத்துட்டோம்னா ட்ரைட்டியம் இஸ் த
ப்ளஸ் எஃபெக்ட். இந்த மூணில் வந்து எதனுடைய ப்ளஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகேட்டுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி கார்போகேட்டையான் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது எதுக்கு வந்து அதிகமாக ப்ளஸ் எஃபெக்ட் இருக்கும்? மோர் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகரிக்க என்ன நடக்குது? டொனேட்டிங் குரூப் வந்து அதிகமாகுது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக நிலைப்புத்தன்மை அதிகமாகும், மோர் ஸ்டேபிள். அப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி தென் பிரைமரி. புரிஞ்சா? இதான் வந்து ப்ளஸ் சைட். மைனஸ் சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்ல போகிறேன். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு மேலே இப்போ என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரானை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகள். சரியா? எதெல்லாம் அது? எஃப் மைனஸ். ஒரு எலக்ட்ரான் வந்து அது ஸ்டேபிள் ஆயிரும் இல்லையா? அப்போ அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அது மாதிரி ஓஆர், NR2, சைனைடு, COOH, ஆல்டிகைட் தொகுதி, இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுனா மைனஸ் சை எஃபெக்ட், மைனஸ் சை விளைவுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இதை தான் மாறி மாறி கொடுப்பாங்க. ப்ளஸ் சைடில் ஒரு 3 கொடுத்துட்டு ஒரே ஒன்று மைனஸ் சை கொடுத்து நீங்கள் மைனஸ் சை கண்டுபிடிச்சிடணும். சரியா? இது ப்ளஸ் ஐ அண்ட் மைனஸ் ஐ. ப்ளஸ் எம் அண்ட் மைனஸ் எம்முக்கும் இதே மாதிரி நம்ம சொல்லலாம். ப்ளஸ் எம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். இருக்கா? OHல ஒரு லோன் பேர் காமிச்சிருக்கேன்னா SHல காமிச்சிருக்கோமா? ஒரு லோன் பேர் இருந்தாலே அது வந்து என்னது? ப்ளஸ் எம் எஃபெக்ட். மைனஸ் எம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த சொன்னோம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் மாதிரி NO2, COOH, சைனைடு, இது எல்லாமே எதில் வந்து சேரும்? மைனஸ் எம்ல வந்து சேரும். சரியா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். அந்த காம்பவுண்டில் என்ன இருக்கணும்? அல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பற்றியே நம்ம பேச முடியும். சரியா? இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் 3 இடத்துல நடக்கும், 3 சேர்மத்தில் நடக்கும். ஒன்று ஃப்ரீ ரேடிக்கல், இன்னொன்று அல்கீன், இன்னொன்று கார்போகேட்டையான். அதை பற்றி டீட்டெயிலாக நான் எஃபெக்ட் பார்த்துட்டு அங்கே போகிறேன். எலக்ட்ரோமெரிக்கில் வந்து ப்ளஸ் இ அண்ட் மைனஸ் இ இருக்கு இல்லையா? இந்த பை எலக்ட்ரானை நோக்கி தாக்க, இந்த வினைக்காரணி நம்ம சேர்க்கக்கூடிய அட்டாக்கிங் ரேஜன் வந்து பை எலக்ட்ரானை நோக்கி வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் இ, பை எலக்ட்ரானுக்கு அப்பால் தள்ளி போச்சு அப்படின்னா அது மைனஸ் இ. இதுதான் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஸோ இந்த பை எலக்ட்ரான் எங்கெல்லாம் இருக்கும்? இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் C, C ட்ரிபிள் பாண்ட் C. இந்த 3 இடத்துல தான் நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் மேம் இங்கே ஏதோ எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கான ஒரு சீரிஸ். பாருங்க, சைனைடு நான் பேசுன மாதிரி மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த சைடு போக என்ன சைடு தான் மைனஸ் ஐ எஃபெக்ட். அதாவது ட்ரிபிள் பாண்ட் வந்தால் SP-ஆ, SP2-ஆ, SP3-ஆ? ட்ரிபிள் பாண்ட் வந்தால் SP, டபுள் பாண்ட் வந்தால் SP2, சிங்கிள் பாண்ட் இருந்தால் SP3. இப்போ எதில் வந்து எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அது வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். எதில் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதுதான் மைனஸ் ஐ எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். சரியா? SP-ல அதிகமாக, SP2-லையா, SP3-லையா? SP-ல தான் அதிகம். பாரு, இது 50னா இதுவும் 50. SP2ங்கிறப்ப யார் அதிகமாகிட்டா? P அதிகமாகிட்டு. அப்போ S இதை விட கம்மியாகிடும். எவ்வளோ இருக்கும்? 33.3% தான். SP3 போட்டு பாருங்க, இது 3 மடங்கு இருக்கும்னா இதான் 75%. இப்போ மீதி இது யார்? 25% தான். அப்போ எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறது தான் மைனஸ் ஐ எஃபெக்டாக இருக்கும். புரிஞ்சா? இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் ஐ எஃபெக்ட் எது அப்படின்னா எஸ் கேரக்டர் எதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பென்சீனா அல்லது CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு பார்க்கும்போது எதில் அதிகமாக இருக்குப்பா? பென்சீன் வந்து குட் எக்ஸாம்பிள் ஃபார் மைனஸ் ஐ எஃபெக்ட். அண்ட் இங்கே ஒரு ஏழு வரிசை கொடுத்துருக்கேன்னா Cl போட போட நமக்கு என்ன ஆகும்? CLO, FO வரந்தாலே அது என்ன ஆகும்? மைனஸ் ஐ எஃபெக்டாக மாறிடும். ஆரம்பத்தில் யார் இருக்கா? CH3 இருந்தாலே அது என்ன எஃபெக்ட் வரும்? ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படி நம்ம ஏழு வரிசையில் எடுக்கணும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 4 விளைவு பற்றி பார்க்குறோம். இதில் நான் மெயினாக என்ன சொல்லலை இன்னொன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லணும் இல்லையா? ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு என்ன சொன்னோம்? அல்ஃபா ஹைட்ரஜன் வேணும். இந்த அல்ஃபா ஹைட்ரஜன் எதனோடலாம் பிணை ப்ளஸ் சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று p ஆர்பிட்டலோட சேரணும். சரியா? சிக்மாவோட சேரலாம் அல்லது பை ஆர்பிட்டலோட சேரலாம். பார்க்கலாம். sp3 கார்பன் கனெக்டட் டு அட்லீஸ்ட் 1 அல்ஃபா ஹைட்ரஜன். sp3 என்ன? கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கணும்? 3 பாண்ட் போட்டிருக்கேனா? இதுதான் என்னுடைய அல்ஃபா. அப்போ நான் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் குரூப் மாதிரி என்ன எடுத்துக்கிறேன் இங்கே? கார்போகேட்டையான். அப்போ CH2க்கு என்ன போடணும்? நான் ப்ளஸ் திஸ் CH2 தான் நம்ம அண்டர் ஸ்டடி கார்போகேட்டையான். இது பக்கத்தில் இருக்கிறதா யார்? அல்ஃபா கார்பன். அல்ஃபா கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் வச்சுருக்கீங்க? 3 ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து எத்தனை அல்ஃபா ஹைட்ரஜன்னா எப்படி என்ன சொல்கிறார்? 3 அல்ஃபா ஹைட்ரஜன். 3 அல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஃபார்ம் நம்ம வரையலாம் அப்படின்னா தட் இஸ் த ஆன்சர். எத்தனை வரையலாம்? 3. இந்த 3 அல்ஃபா ஹைட்ரஜன்லையும் ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்காக பாண்ட் எடுத்துகிட்டு இப்படி தனியாக போட்டேன்னா அதான் எனக்கு நோ பாண்ட் ரெசனன்ஸ். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு அடுத்து பாண்ட் போட்டேன், இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாமல் எழுதுறேன்னா இது 2வது ஃபார்ம். 3வது ஃபார்ம் எப்படி எழுதலாம்? இங்கே பாண்ட் இல்லாமல் ஒரு ஹைட்ரஜன் எழுதுறேன்னா அது 3வது ஃபார்ம். அப்போ ஒரு சேர்மத்தை நம்ம 3 விதமாக எழுதுகிறோமா? 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஃபார்ம்ஸ் கிடைக்குதா?
அப்போ அதிகமாக கிடைக்க தட் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். புரியுதா? அப்போ நீ நம்பர் ஆஃப் அல்ஃபா ஹைட்ரஜன் செக் பண்ணு. சிலர்லாம் 9 வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? CH3 கன்சிடர் பண்ணுங்க. அந்த கார்பனோட எத்தனை இருக்கு? 9 அல்ஃபா ஹைட்ரஜன் வந்தால் ரொம்பவே என்னது மோஸ்ட் ஸ்டேபிள். அதெல்லாம் நம்ம 12.8 கொஸ்டின்ஸ் போட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இப்போதைக்கு இது அல்ஃபா ஹைட்ரஜனா? C+CH2ங்கிறது அல்கீனாப்பா. அல்கீனா அட்டாச் டு ஒரு sp3 கார்பனா? இந்த sp3 கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 3 ஹைட்ரஜன். அப்போ எத்தனை அல்ஃபா ஹைட்ரஜன் இதிலே இருக்கு? 3 அல்ஃபா ஹைட்ரஜன். இதே மாதிரி நான் இங்கே கார்போகேட்டையான் ப்ளஸ் போட்டதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? ஃப்ரீ ரேடிக்கல் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 ஃபார்மெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஹைப்பர் கான்ஜுகேஷன், பேக்கர் நார்டன் எஃபெக்ட் இருக்கு. கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இந்த நியூக்ளியோஃபைல் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இங்கே நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க. லெஃப்ட் டு ரைட் நமக்கு போக சைஸ் என்ன ஆகும்? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பீரியடிக் டேபிளில் ஒரு கன்னு அல்லது பறவையினுடைய மூக்கு மற்றும் பறவையினுடைய பாடி ஞாபகம் வச்சுக்கணும். துப்பாக்கி பாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கி எப்படி இருக்கும்? ஸோ லெஃப்ட் டு ரைட் போக எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். மேலேருந்து கீழே வர அதிகமாக இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ டவுன் த குரூப் வாட் ஹேப்பன்ஸ் டு சைஸ் இன்க்ரீசஸ். ஸோ டவுன் த குரூப் ஃப்ளோரிங்கை விட அயோடின் என்னவா இருக்கும்? சைஸ் வந்து இன்க்ரீசஸ். சரியா? சைஸ் அதிகமாக இருந்தால் நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ லெஃப்ட் டு ரைட் போக உனக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வர சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஸ்மால். இப்போ OH மைனஸா SH மைனஸா எது வந்து பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா, சின்ன அயன் வந்து நல்லா சால்வேட் ஆகும். சால்வேட்னா என்ன அர்த்தம்? கரைதிறன் தான். எப்படி? அந்த H2O மாலிகுல் வந்து அதை சுற்றி நிறைய இருக்கும். சின்ன அயனின்னா அதை சுற்றி யார் இருப்பா? H2O நிறைய இருக்கப்பா அதுக்கிட்ட வந்து எலக்ட்ரான் உள்ளேருந்து அது எலக்ட்ரானை வந்து கொடுக்க முடியாது. எலக்ட்ரானை கொடுத்தா தானே அது நியூக்ளியோஃபைல் கொடுக்க முடியாது. அப்போ சின்ன சைஸை விட பெரிய சைஸ் தான் கேன் ஆக்ட் அஸ் அ பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல் சால்வேட்டிங் கண்டிஷன். கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.